உங்கள் விஜய் அங்க வந்துட்டோம். நல்லா இப்போதைக்கு யானை மாதிரி இல்ல. யானை மாதிரியே இல்ல ரேவதி. இன்னைக்கு நான் லாங் பிளாக் போட போகிறேன். கோலம் போட போச்சில் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கவர் அப் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஏ பிளாக்லேருந்து பி பிளாக் போகிறோம். ஏன்னா அங்கே தான் திவ்யாவோட வீடு இருக்குது. அங்கே தான் வந்து கோலமாவு எல்லாமே இருக்குது. ஸோ அதை ஃபஸ்ட்டு தான் எடுக்க போகிறோம். நான் என் கூட ஒரு ஜீவன் சேர்ந்துருக்கு. இதுதான் வந்துட்டு திவ்யாவோட பையன். யா நம்ம இப்போ எங்கடா போயிட்டுருக்கோம்? வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஆமாம், கோலம் போடுறதுக்கு நோக்கி நாங்கள் வந்துட்டு இப்படி ஏதாச்சும் காஃபி எல்லாம் குடிச்சு தான் போய் போடுவோம். வாங்க டோல்கோனா காஃபி குடிப்போம். வாங்க பப்பிமா. யார் அந்த பப்பிமா? இன்னும் கோலம் போடுறதுக்கு வெளியே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ரேவதிக்கு எங்களை தேடியே வந்துட்டாங்க திவ்யா வீட்டுக்கு. திவ்யாவோட பொங்கல் சேரியை வந்து ரேவதி அக்காவுக்கு காமிச்சிட்டு இருந்தாங்களா. ஸோ ரேவதி அக்காவுமே போட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. பார்க்கறதுக்கு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து காஃபி ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணிட்டோம். டால் பனா காஃபி இல்ல, டால் கோனா காஃபி. டால் பனா காஃபி தான் கேட்டேன். டால் பனா காஃபி நான் கேட்டேன். எதுவோ சால தப்பா தான் கேட்டேன். டால் கோனா போனா கட்டி கலக்குவேன். ஊற்றி கலக்கிட்டேடா காஃபி. அல்கோனா காஃபியில் முறை மட்டும்தான் இருந்துச்சு. பட் டேஸ்ட் நல்லா இருந்து காஃபி குடிச்சிட்டு நாங்கள் கோலம் போட கிளம்பிட்டோம். கோலப்படியெல்லாம் எடுத்துட்டு ஃப்ரண்ட் வாசல் போனதுக்கு அப்புறம் தாங்க தெரியுது அவங்க கோலம் போடுறது என்னடான்னா டிவிகேயோட ஃப்ளாக். சந்தோஷ்ஜிக்கு டிவிகேனா சுத்தமாக பிடிக்காது. போடுறாங்க. உங்களோட கருத்து? யாருக்கு பிடிக்குதோ இல்லையோ நாங்கள் டிவிக்கே கோலத்தை தான் போடுவோம்னு சொல்லிட்டு தீவிரமாக 2 பேரும் உட்காந்து கோலம் போட்டுட்டு இருந்தோம். யானையை வரைஞ்சி அச்சு மாதிரி வச்சு போடலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம். பட் அந்த அச்சு ஒழுங்கா விழலை. யானை மாதிரியே இல்லை. யானைக்கு காது இல்லையா? இங்க இந்த யானைக்கு இல்லைன்னு சொன்னேன். ஒரிஜினல் யானை கேட்கல நான். நீ அதுக்கு மேல நம்ம போட்ட யானைக்கு எங்க காது இருக்குது? எங்க இருக்குது? எனக்கு காது இல்லை, கால் இல்லை, எதுவுமே இல்லை. எங்கக்கா நீ இதுல அது இருக்கே. ஓ, ஒரு யானைக்கு காலு காணமா? சரி, யானை மாதிரியே இல்ல ரேவதி. இப்போதைக்கு யானை மாதிரி இல்ல. அல்ல சொல்லாத. யானை குட்டி. பேர் யானை வரைகிறது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வெட்டி ஒட்டணும், நல்லா வரல. சாப்பீஸ்ல வரைஞ்சோம். ஒரு யானை ஒழுங்கா வந்துட்டு இன்னொரு யானை படுத்து கிடக்குதான். படுத்து கிடக்குது. அது எப்போ எந்திக்கும்னு தெரியாதான். வந்துருவாங்க. வந்து எங்களுக்காக கோலமாவை எடுத்து கொடுக்கறது, கலர் எடுத்து கொடுக்கறது எல்லாமே நீங்க அதை நீங்க ஏதாச்சும் பேசுங்க ஆண்டி. உங்கள் விஜய் அங்க வந்துட்டோம். நல்லா பேசுறேன். அப்போ போட்டுக்கலாம். உங்கள் விஜய். அந்த யானை என்ன பாவம் பண்ணுச்சுன்னு தெரியல. தண்ணி ஊற்றி அழிச்சிட்டு திருப்பி முதல்ல இருந்து வரைய ஆரம்பிச்சோம். அச்சை வச்சு வரைகிறதுன்னு நினைச்சது ஃபெயிலியர் ஆகி போச்சு. நினைச்சேன். வேற ஒன்றும் இல்லை, கார் தான் உள்ள வரப்போகுது. ஸோ எல்லா கோலப்பொடியெல்லாம் நவுட்ட வேண்டியதாகி போச்சு. விட்டு ஏத்திட்டு போயிட்டார். நல்ல வேலை கோலத்துக்கு ஒன்றுமே ஆகலை. அதுக்கப்புறம் என்ன, யானையை உட்காந்து வரைய ஆரம்பிச்சாச்சு. திருப்பி யானைக்கு அவுட்லைன்லாம் பிளாக் கலரில் கொடுத்துட்டு டேசியாக ஒரு வழியாக யானையை செம்ம சூப்பராக வரைஞ்சிட்டாங்க. 2 யானையும் பார்க்குறதுக்கு யானை மாதிரியே இருந்துச்சு. அப்படியே டிவிக்கே ஃப்ளாகை பார்த்த மாதிரியே இருந்துச்சு. நாங்கள் இதை வரைஞ்சிட்டு இருக்கும் போச்சில் 2-3 தம்பிங்க வந்துட்டு இந்த கோலத்தை ஃபோட்டோ முதற்கொண்டு எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்க போச்சில் வாவ், கோலத்தை நல்லா போட்டிருக்கோம் அப்படின்னு தோணுச்சு. கோலம் போட்டு முடிச்சாச்சு. ப்ளஸ் கோலம் மாவை கொண்டு வைக்கிறதுக்கு போயிட்டு இருக்கோம். வச்சு முடிச்சதுக்கப்புறம் அவ்வளோதான். இன்னைக்கு டே முடிஞ்சிச்சு.